மாடு வர நாலு தட்டு தட்டுனது இடமே கிடைக்கும் அங்கேயே போய் தட்டுனது அப்பதான் மாடு சுழிச்சிருப்பாங்க இல்லை அந்த நேக்கு பார்க்கலாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். மாடு சுழிச்சிருப்பாச்சு காலை போட்டு வந்துட்டோம். சரி மக்கிய நாள் ஒரு நாள் வந்து போட்டுங்க பாருச்சு. மக்கிய நாள் போறோம். அந்த கிழவி இல்லை. ஏன் அந்த கிழவி இல்லை? அந்த கிழவை இருக்காது. சரி அந்த கிழவை அப்படி சோறு வச்சு அப்படியே வந்தப்பல சரி என்ன வந்த போனோட கேட்டோம். ஐயா மாட்டுக்கு காலை போட வந்திருக்கிறேன், காலை போட முடியான்னு. ஒரு நாளைக்கு 4 மாடு தான் ஏறும், 4 மாடு ஏறிச்சு, நீ போயிட்டு நாளைக்கு வாயா அப்படின்னு. ஐயா என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை 4 மாடு தான் ஏறும், நீ போயிட்டு நாளைக்கு வாயாச்சு. ஐயா நேற்று மாதிரி தான் அந்த பாட்டி சொன்னுச்சு, நாங்க வந்து வெதரை பிடிச்சி 4 தட்டு தட்டுங்க மாடு சுறுசுறுப்பு ஆயிரும், அதுக்கப்புறம் காலை போடுங்க ஐயா அப்படின்னு சொன்னோம். பட்டாருன்னு இழுத்து ஒரு அடை விட்டாரு எனக்கு. ஏன் எதுக்கு அதுதான் தெரியலன்னு நானும் கேட்டேன். ஏன் என்னை அடிச்சேன்னு. அந்த ஐடியா கொடுத்தது நீங்க தானடா அப்படின்னு. ஆமான்னு இந்த சண்டால் என்ன பண்ணிருக்கா, மாட்டு வெதரை பிடிச்சி தட்ட மாதிரி நைட்டு பூரா அவன் வெதரை பிடிச்சி தட்டு 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 தட்டி கிளவை 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 வெதரை விட்டுச்சு தட்டு. அவனே முடியாது, அவன் முடியாது, செருப்பு எடுக்காது, செருப்பு எடுக்காது. மாட்டு வெதரை பிடிச்சி தட்டுற மாதிரியே நம்ம சொன்னோமா, மாட்டு வெதரை தட்டுனா சுறுசுறுப்பாங்க, இவன் கிளவை சுறுசுறுப்பான்ட்டு வெதரை பிடிச்சி தட்டு தட்டு தட்டி தொடர்ந்து காட்டுனா ஒவ்வொன்றும் போல தட்டு. நல்ல ஐடியா கொடுத்தாங்க அந்த மாதிரி சொல்லி. எப்ப நீ அப்படித்தானா? நான் இல்ல, நம்மளுக்கு பெதரே இல்ல. மாடு நீச்சிருச்சா? அதெல்லாம் வேஸ்ட்னா அது வாடு தொங்கிட்டு கிடக்கணும் அர்த்தம். ஆமா ஆமா. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி அப்புறம் வந்துட்டோம். சரி இதெல்லாம் வழி இல்லையே என்னடா பண்றது அப்படின்ட்டு